நான் எப்படி பண்ண போகிறேன்னா பார்க்க போகிறோம். எப்பயும் போல் வந்துட்டிங்கன்னா இப்போ எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதில் தேனிங்கன்னா ஒரு இதில் வந்து என்எம் ப்ராஜெக்ட் ஓல் ட்ரைவ்னு கேட்கும். அது தொட்டிங்கன்னா அது டிரைவு கிடச்சிருப்போம். இந்த டிரைவில் வந்து உங்களுக்கு 5 ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த 5 ப்ராஜெக்டில் உங்களுக்கு என்ன ப்ராஜெக்டோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த 5 ப்ராஜெக்டுமே ஒரு கோடிங். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டான கோடிங் அது, செகண்ட் ப்ராஜெக்ட் இது, அந்த மாதிரி தான் அதில் இருக்கும். இப்போ நான் சும்மா வந்து செகண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டேன். மொபைலில் பண்ணும்போது கொஞ்சம் மாறும், லேப்பில் பண்ணும்போது நம்ம டவுன்லோட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது டவுன்லோட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி கோட் லேப்னு ஒன்று இருக்கும். அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் வெப்சைட் கோட் லேப். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். இது வந்து ஒரு ஆன்லைன் கம்பெனி மாதிரி தான், பட் இது வந்து மெயின். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் வராட்டி இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்டார்டிங் வரும். இதெல்லாம் ஃபைல் தொட்டுட்டு அப்லோட் நோட் புக்ஸ் அது தொட்டுட்டிங்கன்னா அப்லோட் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணால் ப்ரௌஸ் தொட்டிங்கன்னா பேஜு கூட்டிகிட்டு போயிடும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறது இருந்துச்சு. இப்போ தான் ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணேன். ப்ராஜெக்ட் எடுத்து ஓப்பன் கொடுக்குறேன். இது அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து பேஜில் வந்து கோடிங் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இந்த மாதிரி கோடிங் வந்துடும். இது வந்து பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த வரையும் பண்ண தேவையில்ல. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே எப்படி இருக்கும்போது ரன் ஆகணும் இருக்கா, அதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி சுற்றும். இது சுற்றி என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு இதாக ஒரு செல்லாக ரன் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இருக்கிறது ஃபஸ்ட்டு செல்லுன்பாங்க. இது ரன் ஆகும். அடுத்து தான் இந்த பாக்ஸ் ரன் ஆகும். அடுத்து தான் இந்த பாக்ஸ் ரன் ஆகும். இது வந்து ஒரு ஸ்டெப்பாக தான் நடக்கும். இப்போ இது வந்து என்னென்னா ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டர் பேஸில் தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தாலே போதும், மற்றபடி எதுவுமே தேவையில்ல. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டால் ஆகிறதுக்கு உங்களுக்கு எந்த ஸ்பேஸ் எடுத்துக்காது. இதுவே ரேம் ஜிபி அவங்களே கொடுத்துருவாங்க. டெஸ்க்கு முதல் கொண்டு அவங்களே வந்து விர்ச்சுவல் மெமரி கொடுத்துருவாங்க. இது வந்து பின்ன க்ளவுடில் தான் நம்ம ஸ்டோர் ஆகும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது டைம் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு ஆகும். இது ரன் ஆக முடியும். இப்போ தான் ஃபஸ்ட்டு 30 செகண்டாக இருக்குது. அப்படியே போக போக கொண்டு வந்த மாதிரி ரன் ஆகுது, உங்களுக்கு டைம் ஆகும். இது ரன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஏன் ரன் பண்ணுறோம்னா இதை ரன் பண்ணி அவுட்புட் வரதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த அவுட்புட்டை வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை பற்றி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து பேசி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி. இதுக்கு வந்து ரொம்ப நாள் எட்டு அதிகமாக தேவையில்ல. இது ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் தான். அதனால் 5 ஜிபி இருந்தால் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து அவங்க டவுன்லோட் பண்ணுறது, அவங்களோட க்ளவுடில் அந்த கம்ப்யூட்டரோட ஸ்பீட் தான் அது போகும். எனக்கு இது மட்டுமே நிமிஷம் எடுத்துக்கிச்சு. பட் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக ஆயிரும். இப்போனாலும் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இதை ரன் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் அப்படியே பாருங்க. பார்த்துட்டு கொஞ்சம் கழிச்சு இருந்தீங்கன்னா எனக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கீழே வரணும். ஃபுல்லாக கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டு வந்து இங்கே தெரிய ஆரம்பிக்கும். பட் இப்போ நம்ம ஸ்கின் ரெக்கார்ட் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி வச்சு எடுக்கக்கூடாது. இங்கே ஒரு லிங்க் இருக்குல்ல, அது தொட்டோம்னா உங்களுக்கு அதை ஒரு பேஜ் கூட்டிகிட்டு போகும். இந்த பேஜ் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கின் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து இந்த பேஜில் வந்து ஒரு மெத்தட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் இந்த இன்புட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி பட்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அப்படி தான் நினைக்கிறேன். இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு காட்டணும். இந்த மாதிரி நான் இங்கே கொடுத்தா இப்படி அவுட்புட் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா காட்டிட்டு இந்த மாதிரி இங்கே இந்த பேஜில் வந்தால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் தென் இந்த இது எதுக்குன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோக்காக ரெக்கார்ட் பண்ணுறது. பட் இதில் நம்மளுக்கு தெரியாது என்ன மாதிரி கண்டென்ட்டு, இது எப்படி இருக்கும், இந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்துட்டு இல்லை அவ்வளோ கஷ்டம் இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ChatGPT ஓப்பன் பண்ணிக்கங்க.
சாட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபைல் என்ன பண்ணுறீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இன்னொன்று சொல்லணும், இது வாட்ஸ்அப்பில் போயிட்டீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டான டாக்குமெண்டேஷன், இப்போ நான் வந்து செகண்ட் ப்ராஜெக்ட் தான் பண்ணுறேன், அந்த இதுக்கான வந்து டாக்குமெண்டேஷனு தான். அது வந்து இப்போ பிடிஎஃபாக இருக்குது. அதை வேர்டாக மாற்றி டைப் பண்ணிட்டு திரும்பி பிடிஎஃபாக மாற்றணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு ஏற்றிட்டு சாட்ஜிபிட்டில் போயிட்டு கோடிங் ஃபைலும் போட்டது இல்லாமல் நம்ம இந்த டாக்குமெண்ட்டையுமே போட்டுட்டு அவன்கிட்ட கேட்டோம்னா கொடுப்பான். இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அதை நீங்கள் ரெண்டுமே கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்குமே ஸ்கிரிப்ட் கொடுத்துருவான். அதாவது ஈஸியாக முடிக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு இதில் வந்து அப்புறம் அதே ப்ராஜெக்ட் டைட்டில் நான் எப்படி போடணும், அதுக்கப்புறம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு ஒரு செகண்ட்ஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் அவன் என்ன சொல்கிறோம் எல்லாம் கொடுத்துருவான். லைவ் டெமோ டெஸ்ட்டில் என்ன யூஸ் பண்ணணும், என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருவான். நீங்கள் வந்து இவனை வச்சுக்கிட்டே நீங்கள் அந்த 3 நிமிஷம் பேசலாம். 5 நிமிஷம் பேசணும். அந்த 3 நிமிஷம் to 5 நிமிஷம் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பேசிக்கலாம். இது அந்த வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கோடிங் வந்து ரன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னொன்று இருக்குது நடுவில் ஒரு என்ன வேணும்னா கிட்டில் அப்லோட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டப் வந்து லாகின் பண்ணணும். நான் லாகின் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு பிரச்சனை. எனக்கு பிரச்சனை இல்லை. பட் புது அக்கௌண்ட்டாக இருந்தால் சைன்அப் பண்ணிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா உனக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு வரும். இதில் வந்து நீ தொட்டுட்டு நியூ ரெபாசிட்டரி நேமில் போய்ட்டு அந்த நேம் உங்கள் ப்ராஜெக்டோட நேம் என்ன நேமோ அதை வச்சுட்டு வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. க்ரியேட் ரெபாசிட்டரி அது தொட்டிங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே குயிக் ஸ்டார்ட்டுக்கு பாக்கி இல்லை க்ரியேட் எ நியூ ஃபைல் ஆர் அப்லோடு எக்ஸிஸ்டிங் ஃபைல்னு காட்டும். அதில் அப்லோடு எக்ஸிஸ்டிங் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆர் ட்ராப்னு இது இருப்பான். நீங்கள் செலக்ட் யுவர் ஃபைல் தொட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் இது ஓப்பன் ஆகும். இதில் என்ன ப்ராஜெக்ட், நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட் தான் எடுத்துடணுமா, செகண்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ஓப்பன் கொடுத்தோம்னா இது இங்கே அப்லோட் ஆரம்பிச்சிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று தேவையில்ல, கமிட் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட் ரெபாசிட்டியில் அந்த இது அப்லோட் ஆகிடும். நான் உங்களுக்கு எல்லாமே இப்படி தான் காட்டும். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க லிங்க் மேலே கிளிக் பண்ணி லிங்க் எடுத்துகிட்டு நோட் பேடும் அவங்க போயிட்டு இல்லைங்க இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது இந்த லிங்க்கு கேட்பானுங்க. போட்டதுக்கப்புறம் இது கிட்ட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், டாக்குமெண்டேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கார்த்தி வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் அந்த ப்ராஜெக்டான டாக்குமெண்டேஷன் வந்து அவன் வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சுட்ருப்பான். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா பிடிஎஃப் டு வேர்ட் கன்வெர்ட்டரில் போயிட்டு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் என்ன கம்பெனி அவனை யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் என்னென்ன மாற்றணும்னா அதில் என்னென்ன மாற்றணும், ஃபஸ்ட்டு உங்கள் சப்மிட்டட் பைன்னு அந்த இடத்துல உங்கள் பேர், ஃபஸ்ட்டு உங்கள் பேர் வந்தோன்னா டீமுக்கு அந்த 4 பேருனா 4 பேர்த்தோட பேர் வரணும், 4 பேர்த்தோட ரெஜிஸ்டர் நம்பருமே இங்கே வரணும். அண்ட் தென் இங்கேயுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மெயினாக வந்து டீம் ஐடி நீங்கள் மாற்றணும், டீம் நேம் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை மாற்றணும், ப்ராஜெக்ட் எழுத நீங்கள் மாற்றாவில்ல. இங்கேயுமே 4 பேர்த்தோட பேர் வரணும். ஜெயகாஜி ஏன் உங்கள் 4 பேருக்கான 4 பேர்த்தோட பேர் வரணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சு எனக்கு எங்கேயுமே மாற்றாவில்ல. நீங்கள் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா எடுத்து வச்சுட்டு உங்கள் ரெக்கார்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சு என்னென்ன இருக்கும், ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து அமுச்சுட்ருப்பாங்க. மேலே ஓப்பன் பண்ணிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் டீம் லீடரோட மெயில் ஐடி, இந்த இது மட்டும்தான் டீம் லீடர் வந்து மெயினாக வரணும். டீம் லீடரோட மெயில் ஐடி தான் லாகின் பண்ணி இது பண்ணணும். அவரோட என்ன கிளாஸ், டீம் லீடர் நேம், அவரோட ரெஜிஸ்டர் நம்பர், டீம் மெம்பர் 1 நேம், டீம் மெம்பர் 2 நேம், அதெல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் நம்பர் என்ன ஐடி எங்கே இருக்கும்னா முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முன்னாடி வந்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி
MKU யூனிவர்சிட்டின்னு போட்டு நான் அமுத்துட்ருப்பாங்க. இதில் வந்து இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப முன்னாடி இருக்கும். பார்த்துட்டு அவங்களோட ஐடியெல்லாம் போட்டு அவங்க பேரோட ஐடியா போட்டுருங்க. டீம் நேம் வந்து டீமோட நம்பர், டீம் 10 அந்த மாதிரி கொடுத்துட்டு ப்ராஜெக்டோட டைட்டில் என்னால் கொடுத்துட்டு இங்கே தான் வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த GitHub லிங்க் தேவைப்படும். அதை எடுத்து இங்கே அப்லோட் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு வந்து நீங்கள் எடுத்த வீடியோ என்ன வீடியோ இருக்கோ அது வந்து 10 ஜிபிக்குள்ளே வர மாதிரி பார்த்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து டாக்குமெண்டேஷன் நீங்கள் வந்து வேர்டாகவும் போடலாம், இல்லை நீங்கள் வந்து பிபிடியாகவும் போடலாம். எப்படி வேணாலும் அவங்க இஷ்டம், எப்படி வேணாலும் போடலாம். போட்டு நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா 4 முதல்வன் இதோட முடிஞ்சிச்சு. இன்னொன்று என்னன்னா, இந்த விஷயம் பண்ணும்போது அதாவது அப்லோட் பண்ணுறப்போ மட்டும் உங்களுக்கு வந்து டீம் லீடரில் மெயில் ஐடியில் தான் பண்ணணும், மற்ற யார் மெயிலிருந்து பண்ணக்கூடாது. மற்ற கோடில் இப்போ இந்த கோடிங் எடுக்கிறது வீடியோ எடிட் பண்ணாதுன்னா உங்கள் டீம் ரொம்ப ஷேராக பண்ணிக்கலாம். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மட்டும் டீம் லீடர் தான் கன்ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆகணும். அவ்வளோ. தேங்க்யூ.